ஹாய் கைஸ், வெல்கம் டு ரிலாக்ஸ் vlog. இது நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் லாங் வீடியோ அண்ட் இந்த மாதிரி ஒரு மிஸ்டேக் இனிமேல் யாரும் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு 2 months பேக் ஒரு ட்ரிப்புக்கு போயிருந்தோம். அந்த ட்ரிப்ல எங்களுக்கு மத்தவங்களால ஃபுல் அண்ட் ஃபுல் மத்தவங்களால ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. அந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் எதுவும் இனிமேல் நமக்கோ இல்ல மத்தவங்களுக்கோ நடந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஒரு அன்பிளான்டா கோத்தகிரி ட்ரிப்புக்கு நானும் என்னோட ஃப்ரெண்டு என்னோட பிரதர்ஸ் 2 பேரும் சேர்ந்து கார்ல போயிருந்தோம். போகும்போது செம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணி பாட்டு கேட்டுட்டு டீ குடிச்சிட்டு, எல்லாருக்கும் ஒரு ஃபேவரட் ஸ்பாட் இருக்கும் இல்லையா கோத்தகிரியில. சோ அந்த மாதிரி எங்களுக்கு ஒரு ஸ்பாட் இருக்கு. அங்க டீ குடிச்சிட்டு ஒரு பயங்கரமான ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு, அந்த வியூ பாயிண்ட பாக்கணும்ன்றதுக்காக போனோம். ஒரு 3:30க்குலாம் அப்படி ஒரு மிஸ்ட் மத்தியானம். அந்த மிஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே அந்த வியூ பாயிண்ட் கிட்டத்தட்ட நாங்க போயிட்டோம். ஒரு 5:30க்குள்ளேயே நாங்க அங்க போய் அதை பார்த்துட்டு அண்ட் வீடியோஸ் அண்ட் போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு 5:30க்கு நாங்க கீழே இறங்க ஆரம்பிச்சோம். ஏன்னா 6 o'clock மேல நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அங்க அனிமல்ஸ் இருக்கும்னு நான் கேள்விப்பட்டதுனால நாங்க முன்னாடியே வந்துட்டோம். வரும்போது ஒரு 4 பெண்ட் தான் இருக்கும். நாங்க சிட்டிக்குள்ளேயே வந்திருப்போம். ஆனா அந்த 4 பெண்ட் தான் இருக்கு. சிட்டிக்குள்ள வர்றதுக்கு கோத்தகிரியில இருந்து இறங்குறதுக்கு அங்கதான் எங்களுக்கான ஒரு ஆக்சிடென்டே நடக்குது. நான் ரொம்ப ஒரு வெளிச்சத்துல யானையை பாக்குறேன். பார்த்துட்டு என் தம்பி கிட்ட, தம்பி யானைடா அப்படின்னு சொல்றேன். அப்படி இருந்தோம் எங்கக்கா அப்படின்னு கேக்குறான். என் ஃப்ரெண்ட் அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஸ்டேரிங் திருப்புறான். யானை எங்க பக்கத்துல வந்து என்ஜின் மேல காலை வச்சு தலையை இப்படி முட்டி அந்த கண்ணாடிச்சுன்னு என் ஃப்ரெண்டோட இந்த இடம் வரைக்கும் இருக்குது. இன்னும் கொஞ்சம் அமைக்கி இருந்தா என்ஜினே உள்ள போயிருக்கும். அந்த காரை நாங்க எடுத்து ஓட்டிட்டு வந்ததே பெரிய விஷயம் தான் சொல்வேன். ஏன்னா இதுக்கு மேல கொஞ்சம் மிச்சிருந்தா கூட எங்களுக்கு காரும் போயிருக்கும், நாங்களும் போயிருக்கோம். எங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு ரொம்ப அமைதியா அப்படியே ஹார்ட் பீட்லாம் செம்ம ஸ்பீடா துடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப அமைதியா உட்காந்து பாத்துட்டே இருக்கும். ஆனா அந்த யானை எதுவுமே நடக்காத மாதிரி இந்த சம்பவத்தை பண்ணிட்டு சைட்ல போய் இலக்கலையே சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. இது ஏன் மத்தவங்களால நடந்ததுன்னு நான் சொல்றேன்னா, அவங்க சன்ரூஃப் ஓபன் பண்ணி அந்த குழந்தைய வேடிக்கை காமிச்சிட்டு இருந்தாங்க. அந்த குழந்தை நின்று பாத்துட்டு இருக்கு. ஒருவேளை யானை எங்க கிட்ட வர்றதுக்கு பதிலா அந்த குழந்தை கிட்ட போயிருந்தாவோ இல்ல அவங்களுக்கே ஏதாச்சும் ஆயிருந்தாலும் இழப்பு தான். சோ நம்ம காட்டுக்குள்ள நம்ம போறோம். யானையெல்லாம் நம்ம பெருசா பக்கத்துல பாத்துருக்க மாட்டோம். அது எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு நமக்கு தெரியாது. அது போக அனிமல்ஸ் கிட்ட நம்மளோட சேவை நம்ம தான் பாத்துக்கணும். அதுக்கு சவுண்டோ இல்ல ஒரு வெளிச்சமோ அனிமல்ஸ் எந்த ஒரு அனிமல்ஸுக்கும் பிடிக்காது. அது அந்த பயத்தினாலதான் நம்மள அட்டாக் பண்ண வருதே தவிர மத்தபடி நம்மள அது பண்ணணும்னு இன்டென்ஷனா வராது. அப்ப அதை நடக்காம பாத்துக்கிறதும் நம்மளோட ஒரு கடமைன்னு தான் நான் சொல்லுவேன். சோ இதனால மத்தவங்களுக்கும் ஒரு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது. சோ நமக்கு ரொம்ப லாங்ல ஒரு அனிமலை பார்த்தோமா அதை போட்டோ எடுக்கணும்ன்ற தாட்டை ஃபர்ஸ்ட் விடுங்க. நீங்க போட்டோ எடுக்கிறதுக்குள்ள அனிமல் எந்த அளவுக்கு ஸ்பீடா வரும் அப்படிங்கிறத நான் அன்னைக்குதான் பார்த்தேன். ஒரு 2 எட்டு தாங்க, ஒரு 10 ஸ்டெப்ப 2 எட்டுல எங்க பக்கத்துல வந்து மிதிச்சுது. அந்த சம்பவத்தை ஒரு 3 நாள் நினைச்சு எனக்கு தூக்கமே இல்லை. அந்த காரை ரெடி பண்றதுக்குள்ள எங்களுக்கு போதும்னு ஆயிருச்சு. அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு தான் அங்க இருந்தா. அவ அந்த இடத்துல ஒருவேளை இன்னும் லைட்டா அமுத்தி இருந்தா அவளுக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்றத நினைக்கும் போதே எனக்கு பயங்கரமா அழுக வந்துருச்சு. அந்த அந்த சீன்ல அவளும் அழுதுட்டா. லைட்டு மேக்சிமம் அனிமல்ஸ் முன்னாடி அடிக்காதீங்க அண்ட் ஹார்ன் அடிக்காதீங்க. 6 மணிக்கு மேல மலை ஏரியா எதுவும் போகாதீங்க. 6 மணிக்கு அப்புறமும் அங்கிருந்து கீழேயும் வராதீங்க. அது நமக்கு சுத்தமா நல்லது இல்லை. இந்த மாதிரி ஒரு சம்பவம் எல்லாம் நடந்துச்சுன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து சொல்ற ஒரு 2 days கழிச்சு அவங்க என்ன சொல்லிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? என்னது யானை மிதிச்சிருச்சா, வீடியோ இருந்தா காமி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஹியூமன்ஸ் அடனீங்களா அப்படின்ற மாதிரிதான் இருந்துச்சு. அது யானை வந்து மிதிக்குன்ற இதுல நாங்க பார்க்கவே இல்லை. நாங்களும் எல்லாரும் மாதிரி யானையை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். ஆனா அது என்ன நினைச்சதோ தெரியல, எங்களை வந்து கார்ல மிதிச்சுது. சரி ஓகே, அதோட முடிஞ்சுது. ஆனா கார்ல யானை மிதிச்ச அந்த கால் தடத்தையும் அண்ட் கண்ணாடி சில்லெல்லாம் உடஞ்சிருந்துச்சு. அதையும் நான் வீடியோட லாஸ்ட்ல அட்டாச் பண்றேன். அண்ட் இன்னொன்னு என்னன்னா, யானை ஏதாவது மிதிச்சிருச்சு அப்படின்னா நீங்க யாரும் சத்தம் போடாதீங்க. சத்தம் போட்டா இன்னும் தான் அது பிரச்சனையாகும். நாயை பார்த்தாலே பயப்படுறேன் நானு. எனக்கு சவுண்டே வரலங்க யானை மிதிச்சதுல. அப்படியே கப்சிப்புன்னு அப்படியே அமைதி ஆயிட்டோம். ஸோ எல்லாருமே அமைதியாகி லைட் ஆஃப் பண்ணோம். ஸோ யானை வந்து லைட்டா சைட்ல தட்டி மட்டும் பார்த்துச்சு. யாராச்சும் இருக்காங்களான்றத கன்ஃபர்மேஷன் பண்ணிச்சா என்னன்னு தெரியல. அந்த மாதிரி லைட்டா தட்டி பார்த்துச்சு. நாங்க இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் என் தம்பி அப்படியே கில்லி விஜய் மாதிரி காரை எடுத்துட்டு தைரியமா வந்துட்டா. அப்போ எங்களுக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. பட் இப்ப சொல்லும் போது கொஞ்சம் சிரிப்பாவும் இருக்குது. ஆனா இந்த மாதிரி சமூகத்துல இனிமேலும் மாட்டிடக்கூடாதுங்கிறது தான் என்னோட பெரிய இதுவே. ஸோ எல்லாரும் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது என்னோட ஃபர்ஸ்ட் லாங் வீடியோ. என்னால முடிஞ்ச அளவுக்கு தெரிஞ்ச அளவுக்கு பேசியிருக்கேன். அண்ட் ஐ எம் நியூ யூடியூபர் ஆல்சோ. கண்டிப்பா எனக்கு சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. இந்த வீடியோவை நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுற மக்களே. ஏன்னா நான் லேண்ட்ஸ்கேப்பில் எடுக்கிறதுக்கு பதிலாக போர்ட்ரேட்டில் எடுத்துகிறேன். ஸோ சரியாக உட்காரல, சாரி அபவுட் திஸ். கண்டிப்பாக நீங்கள் ஷார்ட்ஸில் நான் அப்லோட் பண்ணுறேன், பாருங்கள் மக்களே. பை பாய்.